ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு அவேர்னஸ் தான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இதை கொடுக்கலாம் கைஸ். இதை உங்கள் ஹெல்த்தி வீடியோ தான். இதை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நீங்கள் பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா மார்னிங் ஆர் ஈவினிங் அந்த 2 டைம்ஸ் டைனோசேக்கை நீங்கள் கம்பல்சரி கொடுக்கும் போது நல்ல க்ரோத் டெவலப்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கவர் ஆகிடும். மேபி நீங்கள் ஒரு 1 மந்த்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக கொடுக்குறீங்க கண்டினியூஸாக அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இது பால் இப்போது நான் ஜஸ்ட்டு பால்லாம் எடுக்கல, பட் ஒரு பால் சாம்பிளிங்காக ஒரு கப்பில் இந்த மாதிரி எடுத்துட்டா என்ன மாதிரி ஒரு ஸ்கூப் அளவு நீங்கள் மெஷர் போடணும் அப்படின்றத நான் காட்டுறேன். ஊரெலாம் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேபி இந்த ஃபுட்டு குழந்தைங்களுக்கான சில்ட்ரன்ஸ் நியூட்ரிஷன் எந்த ஏஜ்லேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பேபி, எல்லா பேபிஸ்க்குமே 2 இயர்ஸ்லேருந்து 18 வயசு வரைக்கும் நீங்கள் எல்லா சைல்டுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். மேபி அவங்களுடைய கோச்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ் அவங்களுடைய கோச்சஸ்க்கு தெரியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு சில பேருக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கலாம், இல்லை ஹெல்த்தில் சம் இஷ்யூ இருக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன மெத்தட் ஆஃப்ல ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கோச்சஸ் கிட்ட கைட்னஸோடு தான் நீங்கள் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. பட் நார்மலாக நீங்கள் பாலில் 2 டைம்ஸ் பசங்க கொடுக்க போகிறீங்க. நான் இது எம்டி கப்பில் மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போது 2 ஃப்ளேவர் இருக்குது. டைனோசேக்கில் சாக்லேட் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் 2 ஃப்ளேவர் இருக்குது. இந்த 2 ஃப்ளேவரில் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணி குழந்தைங்க கொடுக்குறீங்கன்னா நான் நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எப்படி நீங்கள் எடுக்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் நல்லா ஷேக் பண்ணிடுங்க. எப்படி நீங்கள் எஃப்எம் நீங்கள் ஷேக் பண்ணிடுவோம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இதிலே ஸ்கூப் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கூப்பில் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி இதில் 1 ஸ்கூப் மார்னிங், 1 ஸ்கூப் ஈவினிங், 1 ஸ்கூப் பால் குழந்தைங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாலில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். சூடு பாலையோ இல்லை சில்லு பாலையோ அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ குழந்தைங்க பால் குடிக்க மாட்டாங்க, வேறு ஏதாச்சும் அவங்க கொடுக்குற சாப்பிட்ற ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்டால் அது உங்கள் குழந்தைங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத உங்கள் கோச்சஸோட கைட்னஸோடு தான் நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த பாலில் பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் சுகர் அவ்வளோ ஆட் ஆகிருக்காது. இனிப்பு லைட்டாக தான் இருக்கும். குழந்தைங்க நிறைய ஸ்வீட்னஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க. மேபி ஒரு நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் குழந்தைங்க கொடுக்குறீங்க, ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்குறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? யூஸ் சரியா? அதனால் நீங்கள் ஒயிட் சுகர் பதிலாக அவங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா நாட்டு சக்கரை இல்லை பனங்கற்கண்டு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் வேறு மாதிரி என்ன மாதிரி அவங்க ஃபுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாலை தவிர்த்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்கள் கோச்சஸ் கிட்ட நீங்கள் கேட்டுட்டு கண்டிப்பாக கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல க்ரோத், நல்ல மெமரி பவர் கிடைக்கும், நல்ல இம்யூனிட்டி பவரும் கிடைக்கும். நீங்கள் 1 மந்த்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஒரு 10 டேஸ் 5 டேஸ்லாம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்காது. ரெகுலராக ஒரு 1 மந்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு இடையில ஏதாச்சும் உங்களுக்கு சம் இஷ்யூ இருக்குது குழந்தைங்க அப்படின்னா அது உங்கள் கோச்சஸ் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கைடன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ற ஒரு கம்பெனி தான் கைஸ். இது எங்கள் அத்தை தான் கைஸ் பண்ணுறாங்க. இது என் லொக்கேஷன் எங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆற்காடில் நம்ம பெருமாள் கோயில்னு இருக்கும் கைஸ். ஆத்தாண்ட அந்த பெருமாள் கோயில் முன்னாடி ஒரு மண்டபம் வரும் கைஸ், ராஜேஷ் மண்டபம்னு. அந்த மண்டபத்தை நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க கைஸ்.